இங்க ஒரு பொண்ணு எல்லார் வீட்லயுமே வேலை செய்யற வேலைக்காரியா தான் இருப்பா. அந்த பொண்ணை எல்லாருமே ஒரு வேலைக்காரியா இல்ல மனுஷியா கூட ட்ரீட் பண்ண மாட்டாங்க. யாரு என்ன சொன்னாலுமே எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அவளோட குழந்தைக்காகவே எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிப்பா. இப்ப இந்த பொண்ணு புதுசா ஒரு வீட்ல வேலையுமே செஞ்சுட்டு அங்க இருந்து வெளியில போக இப்ப அவங்களுமே உடம்பு முடியாம இருக்காங்க. இதை பார்த்த உடனே என்னமாச்சு நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் இன்னும் சாப்பாடு கூட செய்யலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுமே நான் உங்களுக்காக சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுவா. இப்ப மறுநாள் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது இப்ப அவளுமே கூப்பிட்டு நீ செஞ்ச சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, என்னோட ஹஸ்பண்ட் கூட நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, உனக்குன்னு ஏதாச்சும் லட்சியம் இருக்கான்னு சொல்லி பேச வரும்போது இப்ப அவளுமே இல்லம்மா எனக்கு அடுத்த வேலைகள் இருக்குன்னு சொல்றாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசணும், கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டவும் பேசுறாங்க. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குதுமா, எப்படியாச்சும் ஒரு குட்டி கடை ஒன்று ஓப்பன் பண்ணணும், அதை எப்படியாச்சும் படிக்க வச்சு என் பொண்ணு நல்லபடியா மேல கொண்டு வந்துடணும், அது மட்டும் தான் என்னோட ஆசை. நாங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்டுல ஒத்துக்கினாலும் அவன் நல்லபடியா தான் என்ன பாத்துக்கிட்டான். ஆனா ஒரு கேன்சர் வந்து அவன் என்ன விட்டுட்டு போயிட்டு இருந்தாலும் எப்படியாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற வெறி மட்டும் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுமே இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப மறுநாள் இவளை வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு எம்எல்ஏ கிட்டயுமே கூட்டிட்டு போறா. அந்த பொண்ணுமே இவர் உதவி பண்ணுவாரான்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா இவர் உனக்கு உதவி பண்ணுவாரு, உன்னோட கடையை ஓபன் பண்றதுக்கான காசு இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணுமே கூட்டிட்டு போவாங்க. இப்ப அவளுமே இந்த பொண்ணுக்காக அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து காசு வாங்கி சிபாரிசு பண்ணி இந்த பொண்ணுக்கு ஒரு ஹோட்டலுமே ரன் பண்ற அளவுக்கு ஒரு கடையுமே கொடுத்திருப்பாங்க. இப்ப தொடக்கத்துல யாருமே கடைக்கு அவ்வளவா வந்திருக்க மாட்டாங்க, வரவங்களுமே சும்மா ஒரு இட்லி 2 இட்லின்னு சொல்லி சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணோட சாப்பாடு சாப்பிட நிறைய பேருக்கு இந்த பொண்ணோட சாப்பாடு பிடிச்சு போயிட்டு இப்ப எல்லாருமே அந்த கடைக்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப எதிர அந்த எம்எல்ஏவும் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவருமே அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து பாக்குறாரு, ஒருத்தர் கூட இல்ல, என்னாச்சு ஒருத்தர் கூட காணுமேன்னு சொல்லி கேட்கும்போது எதிர ஒரு பொண்ணு ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கா, அங்கதான் எல்லாருமே போறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நான் பணம் கொடுத்த பொண்ணு எனக்கே போட்டியா வந்து நிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் கவலைப்படாத, எல்லா சேருமே ரெடி பண்ணு, கண்டிப்பா நாளையில இருந்து இங்க ஆளுங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு.